உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்த நான் முதலே சொல்லிடுறேன். நிச்சயமாக தைரியமாக நீங்கள் காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நைட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்லாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அன்பார்ந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் மிக உன்னதமான அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொன்னன் சொல்லக்கூடிய வியாழன் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு அதிபதியான பாகியநாதன் சொல்லக்கூடிய தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். இன்னும் ஓராண்டு அங்கே தான் இருக்க போகிறாரு. இப்போ நம்ம மாத பலன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் உங்கள் ராசியிலே தான் இருக்கார். குருவும் உங்கள் ராசியில் வியாழன், அதாவது ஆண்டு கிரகமான வியாழனும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. கூடுதலாக மாத கிரகமான சுக்கிரன் இன்னொரு சுபகிரகம் அவரும் வந்துட்டார். 2 பேருமே சுபர்கள் தான். 2 பேருமே குரு பகவான் தான். வியாழன் எப்படி குருவோ அதே மாதிரி சுக்கிரனும் குரு வியாழன் தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. 2 சுபகிரகமே சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையும் கொடுக்கும். இதனால் முன்னாடி வரைக்கும் கூட இதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்ற ஒரு தயக்கமோ உங்களை மேலே உங்களுக்கு இருக்க ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கூட இருந்திருந்தால் கூட அதெல்லாம் இனிமேல் மாறிட்டு இனிமேல் நீங்கள் நினச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் கையில் எல்லாமே நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உங்கள் கை மேலே சேர்றதுக்கான ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நம்மளால் முடியாது, இது நமக்கு ஒத்து வராது அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் எதிர்மறையான எண்ணங்களும் வச்சுக்கவும் முடியாது. அதுக்கு வாய்ப்பு குரு 2 சுபகிரகங்களும் கொடுக்க மாட்டாங்க. உங்களால் முடியும். நீங்கள் கூட நின்னா போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களோட இருப்பை எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆணி மாதத்தில் குருவும் சுக்கிரனும் இணைப்பட்டு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இந்த காலம் தொட்டு இனி வர காலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே உங்கள்கிட்ட அன்பாக தான் இருக்க போகிறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு பெற்ற ஒரு ஜாதகர் அப்படின்னு வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நபர்களாக இருப்பாங்க. எந்த கவடம் இருக்காது, யாரையும் ஏமாற்றணும் கெடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருப்போம் அப்படிதான் நினைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தன்னலனோட பிறர் நலனை பெருசாக நினைக்கக்கூடியவங்களாம் குரு சுக்கிரன் இணைப்பட்ட ஜாதகர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதம் ஆணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரனும் இணைப்பட்டு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நிச்சயமான முறையில் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நல்ல ஆற்றல்கள் பெருகி அதன் மூலயமா எல்லாத்தையும் வசீகரித்து உங்கள் காரியங்களெல்லாம் கை மேலே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கை மேலே கிடைக்க போகுது அப்படின்றத சொல்ல முடியும். மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான விஷயம், அட்டமஸ்தானத்தில் ராகு இருக்கார். அட்டம சனி எவ்வளோ மோசமானதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு சனியை விட பயங்கரமான கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு அவர் அட்டமஸ்தானத்திலே இருக்கார். அட்டம ராகு அப்படின்னா எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கணும். சனியை விட அசுப கிரகம்னா ராகு தான். அப்போ அவரே 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இங்கே லக்னத்தில் சுபர்கள் இருக்கிறது, ராசியில் சுபர்கள் இருக்கிறதுனால இது டேலி ஆயிருமா சரியாயிருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. ராகு இருக்கக்கூடிய 8ஆம் இடம் மற்றும் சூரியன் புதன் இருக்கக்கூடிய 12ஆம் இடம். இந்த 8, 12 அப்படின்றது வெளி இடங்களை குறிக்கக்கூடிய, அதாவது வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த நிலையில் ராகுவும் சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்காங்க. ராகுக்கு 5ல் சூரியன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பல வகையில் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குது. அதனால் ஒரு குண்டு சட்டைகளில் அடைபட்டு இல்லாமல் உங்கள் பார்வையை விசாலமாக்கி நீங்கள் பலதரப்பட்ட வகையில் என்னென்ன வழியிலலாம் சம்பாதிக்க முடியுமோ அதுக்கான கொஞ்சம் முயற்சியெல்லாம் கண்டிப்பான முறையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பொருளாதார பற்றி கவலையே பட வேணாம். பொதுவாக 8ஆம் இடத்து ராகுன்றது அசுபர் தான். 12ஆம் இடத்துல சூரியன் மறைகிறதுன்றது அவ்வளோ உகந்தது கிடையாது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், அதாவது ராகு இருக்கிற இடத்துல 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்காங்க. திரிகோணத்தில் ராகுவும் சூரியன் புதனும் இணைவு பெறாங்க அப்படின்ற போது பல வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு விதிவிலக்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை இந்த காலத்தில் அமைஞ்சு வந்திருக்கு. இதை பயன்படுத்தி உங்களுடைய வருமான வாய்ப்புகளை நீங்கள் பெரிதுபடுத்திக்க முடியும். இதனால் சிக்கல்கள் கிடையாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ராகு 8ல் இருக்கிறதுனால சூரியன் 12ல் இருக்கிறதுனால நம்ம கெடுதியோ நினைக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் இது ஒரு யோகம் தான்.
இந்த யோகத்தை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, நம்மளால முடியாது, நான் செய்ய முடியாது, எனக்கு தெரியாதுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எதனாலும் தொடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு இந்த தொட்டதெல்லாம் பொன்னாகுன்ற மாரி ஒரு அற்புதமான காலமா, ராசியில இருக்கக்கூடிய 2 சுபர்களும் தர்றாங்க. ராசிக்கு 8ல இருக்கிற ராகுவும் குடுக்குறாரு, சூரியனும் குடுக்குறாரு. இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 9ஆம் இடத்துல 9ஆம் இடம்ன்றது வந்து ஞானஸ்தானம், சம்பாத்தியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான். ஸோ அவர் சனி வந்து நல்ல யோக பலன குடுத்துட்டுருக்காரு. அந்த சனி ஆயுள்காரகனும் கூட நீதிமான், கர்மகாரகன் அவரு. அவருக்கு குருவுடைய பார்வையும் இருக்கு. குருவோட வீட்ல இருக்காரு, குருவோட பார்வையில இருக்காரு. அப்ப ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. தெய்வ பக்தியினால, தெய்வ அருள்னால நல்ல வாழ்க்கைய வாழ போறீங்க. மேலும் இன்னொரு சிறப்பு மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது உங்க ராசிக்கு யோகநாதன் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பலத்துல இருக்கிறார். உங்க தொழில் சிறக்கும். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. எல்லா வகையிலுமே இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு என்ன சொல்றது? பயன்படுத்தி மேலும் முன்னேறணுன்றத என்னோட விருப்பமா நான் உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்கள அடிப்படையா வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள்ல உங்க ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? ஆண்டு கிரகங்கள் எங்க இருக்காங்க? மாத கிரகங்களோட நிலை என்னவா இருக்கு? ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்க ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில வந்து முழுமையா இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில இருக்க எல்லோருக்குமே உலகத்துக்கே நன்மைகள் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமா இந்த ஆனி மாதம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதில வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும், சூரியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் திரிகோணத்தில ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு, இந்த ஆண்டு வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில வந்து இந்த மாதம் வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இத சரியா பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்தடுத்த உயரத்த வாழ்க்கையில கண்டிப்பா அடைவீங்க. அதுல அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்கள குடுக்க தயாரா இருக்காங்க. அத அறுவடை பண்ணிக்க நாம தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்கள முன்னெடுப்புகள் நாம எடுத்தாகணும். அத பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தத தாண்டி, உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில அவசியங்க. அத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் உங்களுடைய ராசிநாதன் யாரு? உங்களுடைய லக்ன நாதன் யாரு? அ உங்களுடைய ராசி நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? உங்க லக்னம் நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? இப்போ உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவா இருக்கு? தசாபுத்தி உங்களுக்கு யோகமா இருக்கா? அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்கள குடுக்கணும், குடுக்கவும் முடியும். ஸோ, அதனால வந்து இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தா ரொம்ப நிறைவா, திருப்தியா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா! இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. கூடுதலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்கள பத்தி, எதிர்கால பலன்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.